பேட் கேர்ள் இந்த படத்தை பற்றி வந்து நான் இன்வால்வ் ஆகிருக்க 3வது வீடியோ. இந்த படத்தோட டீசர் வந்தப்போ நம்ம இதை பற்றி வந்து நிறையா ரோஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என் சேனலில் இல்லை, நண்பரோட சேனலில் வந்து அவர் கூட நான் அந்த வீடியோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிஜமாகவே எனக்கு அந்த டீசரில் நிறைய விஷயம் பிடிக்கல தான், என்ன அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் படம் வரதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு காணொலியும் பண்ணனே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் கடைசியான இதான் என்னோட கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் ப்ளஸ் இந்த படத்தை பற்றி சில விமர்சனங்கள் அந்த டீசரை பார்த்தே வந்து இருந்துச்சு. அதை வந்து நம்ம வச்சுருந்தோம். அதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம போனோம். ஸோ இது முழுக்க இது என்னோட சேனலில் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ. ஸோ இதுக்கு வந்து யாருமே எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னாலும் அதுக்கு நான் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம். இன்னும் இவ்வளோ டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பார்வையில் பேசியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றிமாறன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய கடைசி படமாக இது இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே வந்து முடியல. ஏன்னா அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு மாதிரியான படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு. அதில் குறிப்பாக வந்து காக்கா முட்டைலாம் வந்து செம்ம படம். அதில் வந்து நம்மளுக்கு கடைசி விவசாயி எடுத்த மணிகண்டன்லாம் வந்து கிடச்சாரு. இன்னும் தரமான படங்கள் தான் நிறையா எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, ஸோ பேசிக்லி வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்து மாட்டிச்சு இந்த படம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஈகர்னஸில் தான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன். சரி, நிறையா நெகட்டிவிட்டி இருக்கும், அதெல்லாம் வந்து திருப்பி வந்து ரோஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு நல்லது சொல்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இல்லை. நான் பேசிக்லி இன்ஃபர்டைன்மெண்ட் வீடியோஸ் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபர். எனக்கு சினிமாவும் பிடிக்குன்றனால சினிமாவை போய் பார்த்தேன்னா எனக்கு சினிமா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வரப்போ அப்படிங்கிறனால வந்து அந்த ஒரு ஆங்கிளில் தான் என்னால் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு பொழுதுபோக்காக பார்த்தா இந்த படம் வந்து ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. இது வந்து நான் பார்த்த 2வது படம் ஒரே நாளில். காலையில் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது டோட்டலி வேறு மாதிரியான ஒரு படம், வேறு மாதிரினா டோட்டலி வேறு ஜானர் உள்ள படம். பட் அந்த படத்தில் நான் எவ்வளோ என்டர்டெயின் ஆனனோ அதோட அதிகமாக நான் இந்த படத்தில் வந்து என்டர்டெயின் ஆனேன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் போச்சு அந்த படம். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் லேக் இருந்துச்சு, ஃபோனை பார்த்தேன். ஆனால் சத்தியமாக இந்த படத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் முழுக்க நான் வந்து அந்த படத்தை பார்த்து ரசித்து எனக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நான் பார்த்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஒரு கலைப்படைப்பு அப்படின்னா எல்லா விதமான படங்களும் இருக்கும். அதில் கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது டீனேஜ்லேருந்து இந்த உலகத்துக்குள்ளே போவாங்க. அப்போது அவங்களுக்கு புது அனுபவங்கள்லாம் ஏற்படும்ல. அந்த மாதிரி எல்லா மொழிகள்லையும் படம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து வெறும் கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு பேட் கேர்ளை பற்றின ஒரு கதை, ஒரு படம். சரி, யாரை வந்து பேட் கேர்ள்னு பிராண்ட் பண்ணுவாங்க? எப்போ அந்த அதிகமான வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்படும்னு பார்த்தீங்கன்னா குட் பாய், பேட் பாய், குட் கேர்ள், பேட் கேர்ள் இது எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் செட்டப்பில் தான். அந்த சின்ன வயசில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளை யாராவது வந்து அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஸ்கூல்லேருந்து தான் அந்த படம் ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூலில் இவங்களோட சக தோழிகள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகி ரம்யான்ற கேரக்டர் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்காங்க. அதில் வந்து டீச்சர் வந்து இந்த ரம்யான்ற கேரக்டர் பார்த்து சொல்லுவாங்க, யூ வாக் லைக் அ பாய், யூ டாக் லைக் அ பாய், யூ ஃபெயில் லைக் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னாலே நார்மலாக பசங்க தான் வந்து ஃபெயிலியர் நிறையா ஆகாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நாம். அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போ அதிகமான மார்க் எடுக்கிறது, அதிகமான பர்சன்டேஜ் பாஸ் ஆனது ஏன் எப்போவுமே வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பேசிக்கலி பசங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் படிப்போட முக்கியத்துவத்தை தாண்டி அவங்களுக்கு த்ரில்லிங்காக நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதனால தான் எல்லா கிளாஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிறவங்க வந்து 4 பேர் இருப்பான். லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி பெஞ்ச் வரைக்கும் இருப்பான். தேராதவன் அப்படிங்கிறது வந்து பசங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக 10 பேர் ஒரு கிளாஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து படிக்காமல் வந்து ஒரு கெட்ட பொண்ணாக ஸ்கூலில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது விதிவிலக்காக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த கெட்ட பசங்களை பார்க்குறத விட கெட்ட பொண்ணுங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற பார்வை ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அவங்களும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நபராக தெரிவாங்க. அதனால தான் டைலாக் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. இது ஒரு பேட் கேர்ளை பற்றின படம். சரி, இந்த பேட் கேர்ள் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் தான் அவளோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவளுக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸ் பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. எல்லா பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இது ஹார்மோனலாக கூட இருக்கலாம். சின்ன வயசில் ஒரு பையன் கூட இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து யாருமே இல்லாத இடம்னு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும்ல, அங்கே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு வந்து கிஸ் வச்சிடுறாங்க. இந்த பையன் தான் தன்னோட லவ்வர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பையனவங்க தான் இந்த பொண்ணை தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். அந்த வார்த்தை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை அந்த மாதிரி பொண்ணுடா, இவளெல்லாம் லவ் பண்ண வேலைக்கு ஆகுது, அவள் எல்லா கூடயும் அதே மாதிரி தான் பழக்கம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அதில் இந்த பொண்ணு
பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் வருது. அப்போ இவங்க படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்லேயே வந்து இன்னொரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து சேர்றான். அந்த பையனை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அவன் கையில் வந்து நிறையா வந்து கோட்லாம் போட்டுன்னு இருக்கிறான். அவனை பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறான். அவனை பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறனால இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேட் 90s ஆர் ஏர்லி 2000s செட் பண்ணப்பட்ட படம். ஸோ அப்போ இருக்கிற ஃபோனு, அப்போ இருக்கிற பாடல், அப்போ இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங், அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தை நினைவூட்டுற மாதிரி இருக்கும். அந்த பையனும் யூஸ் பண்ணுற ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பார்வை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பையன் மேலேயும் அட்ராக்ஷன் வருது. அந்த பையனுக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஸ்கூலில் திருப்பி லவ் பண்ணுறாங்க. எக்ஸ்கர்ஷனில் போயிட்டு தனிமையில் காட்டில் சந்தித்து வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அதற்கு மேலே திருப்பியும் ஸ்கூலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிரிக்கப்படுறாங்க. இந்த 2வது காதல் தோல்வி ஸ்கூலில் ஏற்பட்டப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸ் வந்து இவங்களை பிரிச்சிடுறாங்க. அதற்கப்புறம் இந்த பொண்ணோட ஆங்கிள்லேயே தான் வந்து கதை நகருது ஸ்டார்டிங்லேருந்து போன மாதிரி. ஸோ இவங்களோட லைஃப்பில் வந்து என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு குறிப்பாக வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்க வந்து தன்னையும் தன்னோட உலகத்தையும் எப்படி வந்து இன்னொரு பையனை வச்சு அவன் தான் முக்கியத்துவம் அப்படின்னே வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்தெந்த பசங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுறாங்க, எதெல்லாம் சீக்கிரமாக வந்து போர் அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட் கேர்ளோட ஒரு மனநிலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரதிபலிச்சிருக்காங்க. சரி, இதில் காமிச்சதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் வந்து எல்லாத்துலேயும் நான் நடக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸப்ஷனை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இந்த பசங்க அப்படிங்கிற ஒரு சாப்டர் முடிஞ்சு தான் மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா, அவங்க அம்மாவோட அம்மா, அதாவது 3 ஜென்ரேஷன் ஆஃப் விமென் வந்து எப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, இவங்க 3 ஜென்ரேஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, அதோட ப்ராடக்டாக இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இவங்க கிடச்சிருக்க ஃப்ரீடம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கம் இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்டில் முடிகிற மாதிரி. சில படங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு புக்கை திறந்து படித்தா ஒரு பேஜில் மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக சில படங்கள்லாம் இருக்கும். ஸோ சில படங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட், அந்த படத்தோட முடிவு வந்து சந்தோஷமாக இருக்கணும், என்னடா இது இப்படியே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் ஆகும். சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்துட்டு போயிடும், டக்குன்னு ஒரு நாள் வந்த கனவு மாதிரி, ஒரு நாள் கேட்ட கதை மாதிரி அப்படியே வந்து போயிடும். அதுக்கு தொடக்கம் முடிவு அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து இந்த கேட்டகரியை சேர்ந்தது. அந்த வகையில் ஒரு ஆர்ட் மூவின்னு சொல்ல முடியாது, அவார்டுக்காக வந்து ரொம்ப வலிஞ்சு எடுத்திருக்காங்க மெனக்கெட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து காமெடி அப்படிங்கிறது வந்து காமெடியன்லாம் யாரும் இல்லை, பட் படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூமரஸான மொமெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாக காட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பிற்போக்குத்தனம்லாம் இருக்கும், இரட்டை நிலைப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்லாம் காமிக்கிறப்போ வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணி வந்து ரொம்ப சிரித்து வந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே கடைசியில் வந்து அது கருத்துன்னு சொல்ல முடியாது, எண்டில் வந்து நிறைய விஷயங்கள் டேக் அவேவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படம் வந்து ஆரம்பித்த விதம், இதில் காட்டின விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் உடன்படணும் இல்லையோ, கடைசியில் அது எண்டான விதம், அதோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து எந்த தவறுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ வெற்றிமாறன் ஏன் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமங்கள்லாம் நடக்கிற நிறைய விஷயங்களும் காமிச்சிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கொடுங்கலம் வந்து காமிச்சிருக்காரு, ஒரு குப்பத்தில் நடக்கிறதையும் காமிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு செட்டிங்லேயும் நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏன் டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிரேட் கிரியேட்டர். அவர் வந்து அது ஒரு டிசிஷன் எடுத்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டரை பற்றி சொல்லணும், இவங்களுடைய கருத்து, இவங்களோட நம்பிக்கை, அதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து நிறையா முரண்பாடுகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருப்போம். இல்லை நம்மளுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது தான். பட் இவங்களோட திரை மொழி வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நல்ல மாஸ்டர் கிட்ட இருந்து வித்த கற்றுக்கிட்ட சிஷ்யன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட திரைமொழி ஒரே இடத்துல கூட அந்த ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரே இடத்துல கூட படம் வந்து தோய்வாகவே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் உங்களை கடத்தி கூட்டு போயிட்டே இருந்துச்சு. குறிப்பாக அந்த கேரக்டர் ரம்யா அப்படின்ற பண்ணியிருக்காங்களே அந்த ஆக்ட்ரஸ், அவங்க செம்மையாக வந்து வச்சுருக்காங்க. மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப அர்பன் லிவிங்கில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரிலேட் ஆகும். ஏன்னா நீங்கள் அப்படி வாழ்ந்துருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து லைஃப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. என் லைஃப்பில் நான் நிறையா பேட் கேர்ள் பார்த்துருக்கேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேட் கேர்ள்ஸே பார்த்ததே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வரும் குட் கேர்ள்ஸ்க்கு நடுவில் வாழ்ந்துருக்கீங்க முடியும். எனக்கு இதை பார்க்கும்போது நிறைய பெண்களை என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து எதிர்கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னும் எனக்கு வந்து ஒரு கேள்விகள் கேட்க தோணுச்சு. அந்த வகையில் இந்த டேரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் ஒரு புதுசாக ஒருத்தர் நபர் போட்டிருக்காரு. படம் முழுக்க ரொம்ப
ஸ்வீட்டான மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் வந்துட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக வந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் மட்டும் இல்லாமல் தெரியாத பல பேரும் வந்து வந்துட்டு போகிறது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டராகவே தான் அவங்கள நம்ம பார்ப்போம். அதனால் அந்த நம்பர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாமான்னு கேட்டால் அப்படிலாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த டேரக்டர் வந்து அந்த படத்தை பற்றி வந்து யாரெல்லாம் ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அந்த தேட்டரில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மாவும் பொண்ணும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவும் பொண்ணும் வந்து பார்க்க வேண்டிய படமான்னு எனக்கு தெரியல. பட் பெண்கள்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆண்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். பட் திஸ் மூவி வாஸ் அ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேசிஸில் இட் வாஸ் அ வெரி குட் ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த படத்தை வந்து நம்ம வந்து அட்டாப்சி பண்ணி இதில் ஒவ்வொரு கருத்தாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைசெக்ட் பண்ணி இது நல்லது இது கெட்டது அப்படின்னா அதை நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த படத்தை ஒரு ஆர்ட் ஃபார்மாக மட்டும்தான் நான் பார்த்து இதில் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுன்றதுனால மட்டும் தான் போனேன். அதை தாண்டி வந்து எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏற்படல. ஒரு ஈகர்னஸ் கியூரியாசிட்டி மட்டும் இருந்துச்சு. பட் இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நான் நல்லா என்டர்டெயின் ஆனேன் அப்படிங்கிற திருப்தியான ஃபீலிங்கோட தான் வந்தேன். ஸோ ஒரு வேளை மദ്രാசி பார்த்துட்டீங்க, இல்லை மദ്രാசி டிக்கெட் கிடைக்கல, இல்லை பார்க்க முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போயிட்டு, அதாவது அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ப்ரீ ஜட்மெண்ட்டெல்லாம் அதாவது மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு டைம் கிடச்சா பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதான் வந்து கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதை வந்து மறக்காதீங்க. நான் சொன்ன விஷயங்களே எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றுக்கவே முடியல, முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.